ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம விஜய் சேதுபதி அவங்க நடித்த யாவரும் ஊரே யாவரும் கேலி நம்ம பார்க்க போகிறோம். இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு குட் நியூஸ் என்னன்னாக்கா இப்போ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிக்காங்க. நானும் ஓடிடியில் தான் பார்த்தேன். இது நம்ம ரொம்ப மிஸ் பண்ண வேண்டிய விவேக் சார் இந்த மூவியில் இருக்கிறாரு. அவருக்கோசம் இந்த மூவி கண்டிப்பாக பார்க்கலாம். அப்புறம் இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா, நம்ம ஹீரோ ஒரு அகதி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அகதியாக இந்த ஊரில் ஒரு சிட்டிசன்ஷிப்காக வராரு. ஏன் வராருனாக்கா, அவருக்கு மியூசிக் நல்லா வாசிக்க தெரியும். அது வெளிநாட்டுக்கு போகணுன்னாக்கா ஐடி ப்ரூஃப்ஸ் வேணும், டாக்குமெண்ட்ஸ் வேணும் சொல்லிட்டு வராரு. அந்த இடத்துல என்னென்ன நடக்குது, ஒரு ஐடென்டிட்டி இல்லாதவனை எப்படியெல்லாம் சேர்ந்து இது பண்ணுறாங்கோ, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி. மூவி மட்டும் ஆசம். என்ன, அந்த அண்ணாவுக்கு, அந்த விஜய் சேதுபதி அண்ணாவுக்கு ஐடென்டிட்டி இல்லை. நிறைய பேருக்கு ஐடென்டிட்டி இருந்தாலும் இதுதான் ப்ராப்ளம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி இவ்வளோ தான். பட் இதில் காமிச்ச விதானம், ஸ்க்ரீன் ப்ளே சூப்பர். நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இந்த மூவியை ஓடிடியில் ஆராமமாக பார்க்கலாம், ஃபேமிலியோடய பார்க்கலாம். நல்ல ஒரு குட் கண்டென்ட் மூவி. நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் ஆக்டிங் மட்டும் பிச்சு உதறிட்டார். விவேக் சாரை திரும்பி நம்ம பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ விவேக் சாரை பாருங்கள். உங்களுக்கு கிளைமேக்ஸ் சீனில் ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட் நான் இப்போ ரிவ்யூ பண்ண விரும்பல. பட் நீங்கள் கிளைமேக்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம முடிச்சுக்கலாம். பட் இதோட மூவிக்கு ரேட்டிங்ஸ் எவ்வளோனாக்கா, நான் 5.5 4.5 கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மூவி ரொம்ப சாக்டிஃபேஷனாக இருந்துச்சு, யதார்த்தமாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.